உங்க உசுருக்காக எங்க உசுர எடுக்க பாக்குறீங்களே, இது நியாயமா உதயனான்னு இப்ப மக்கள் கேட்டுட்டு வராங்க. இப்ப இந்த ரேஸ் கார் பஞ்சாயத்து தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தா போய்க்கிட்டு இருக்கு. இது எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சாமானிய மக்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ரேஸ் கார் நடக்கிறதுனால அந்த ரோடு எல்லாமே அமைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரூட் மாத்தி விட்டுருக்காங்க. இப்படி ரூட் மாத்தி விட்டதுனால கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு. சும்மாவே சென்னையில டிராபிக் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்ப இன்னும் இதனால டிராபிக் ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத அளவுக்கு டிராபிக்ல அந்த ஆம்புலன்ஸ் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்து அங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே பயப்படுறாங்க, ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்பதான் ஒரு சில பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த 40 கோடி ரூபாய் இந்த ஒரு கார் ரேஸ் நீங்க நடத்துறதுக்கு பதிலா இப்ப அடுத்து மழை வரும், அதுக்கு நீங்க சரி பண்றதுக்கு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரைனேஜ்னு இதுல நீங்க இந்த 40 கோடியை இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். மக்கள் இதை யார மீன் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும். பட் எது எப்படியா இருந்தாலும் சாமானிய மக்களுக்கு இதனால பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தான் தோணுது.